ஸோ ஒரு தரமான மெயின் ஈவெண்ட்டு நம்மளுடைய ஜே ஊசோ நம்மளுடைய பிரான் பிரேக்கரை பீட் பண்ணி நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் அப்புறம் க்ரௌன் ஆயிருக்காரு. டபிள்யூடபிள்யூ கொஞ்சம் விஷயத்தில் டிலே பண்ணிட்டாங்க ஜே ஊசோ விஷயத்தில். ஏன்னா அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்கும் போதே அந்த டைம்லேயே வந்து சாம்பியன்ஷிப் கொடுத்து கொஞ்சம் ரஷ் பண்ணியிருக்கணும். பட் லேட்டாலும் பரவாயில்ல. டபிள்யூடபிள்யூ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜே ஊசோ கையில் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை கொடுத்துருக்காங்க. பட் டிசப்பாயின்மெண்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ பிரான் பிரேக்கரோட ரெயின் ரொம்ப ஷார்ட்டாகவே பார்த்தீங்கன்னா முடிஞ்சுச்சு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ பிரான் பிரேக்கர் நல்ல ஒரு ஃபைட்டிங் சாம்பியனாக இருந்தாங்க. அந்த லெவலுக்கு மெயின் ராஸ்டரில் அவருக்கு ஒரு புஷ் இருந்துச்சு. பட் அதெல்லாம் இப்போ சரிக்கிற மாதிரி டபிள்யூடபிள்யூ இந்த விஷயம் பண்ணது இருக்குது. பட் இருந்தாலும் ஃபேன்ஸ் ஃபேவரட் மொமெண்ட்டாக நம்மளுடைய ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆகிட்டார். இந்த மெயின் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ நல்லாவே டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸ் ப்ளஸ் இந்த மெயின் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. இந்த மெயின் ஈவெண்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணாங்க. 2 பேருமே பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஜே ஊசோ நம்மளுடைய என்ன சொல்கிறது, ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக பிளட் லைன் ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஸோ இப்போ வரைக்கும் டைட்டில்லையும் கொடுத்துருக்காங்களா, இன்னமே எப்படா புஷ் பண்ண போகிறாங்க, ஸோ இன்னமே பிளட் லைன் ஸ்டோரி லைன் எப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் நியூ சாம்பியனாக நம்மளுடைய ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆயிருக்காரு. அண்ட் ஆல்சோ ஜே ஊசோ க்ரௌன் ஆனது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த டைட்டிலை தூக்கிட்டு ஃபேன் சைடே வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டாரு. ஸோ நடந்து போனது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல கொஞ்சம் எமோஷனலாகவும் நம்மளுடைய ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா இருக்காரு. இப்போ வரைக்கும் ஃபஸ்ட்டு சிங்கிள்ஸ் டைட்டில்னால கொஞ்சம் மனுஷன் எமோஷன் ஆயிருக்காரு. இது ரிலேட்டட் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் சைட்லேருந்து இப்போ வரைக்கும் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆயிருக்காரு. அண்ட் ஆல்சோ நிறைய மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரால ஷேர் ஆயிடுச்சு. மெக்கின்டையர் வந்திருக்காரு. அண்ட் ஆல்சோ நம்ம லிவ் மார்கன் வர்சஸ் நம்மளோட ஏரியா ரிப்ளேக்கான மேட்ச் டாமினிக் மிஷேரியோடைய கஸ்டடி மேட்ச் மாதிரி டபிள்யூடபிள்யூ ஒன்று புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ரிசல்ட்ஸ் வீடியோவில் வந்து டீட்டெயிலாகவே பார்ப்போம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலே ஸ்டெப் பண்ணியிருக்கு.